ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இயல் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்தில் இருக்கிற இயல் 1 அண்ட் இயல் 2க்கு வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ பார்க்கலைன்னா போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செவன்த்து தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 3 பார்க்கலாம். ஸோ புலி தங்கிய குகை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புலி தங்கிய குகை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவட்பெண்டு தான் எழுதியிருக்காங்க. ஸோ காவட்பெண்டு தான் வந்து புலி தங்கிய குகை வந்து எழுதியிருக்காங்க. அதாவது இதில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பழங்காலத்தில் முதலே வந்து தமிழர்கள் வந்து கல்வியிலும் வீரத்திலும் வந்து சிறந்து விளங்கினர். ஸோ நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை வந்து தமது முதன்மையாக ஒரு கடமைகளுள் ஒன்றாக கருதினர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்க கால தாய் வந்து ஒருவர் தம் மகனோட வீரத்தை வந்து பெருமிதத்துடன் பாடுகிறார், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானே அப்படின்ற மாதிரி போர்க்களத்தானே அப்படின்ற மாதிரி பாடியிருக்காங்க. அதாவது என்னன்னா, எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே எனும் வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் அறியேன் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது, ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி கவிஞர் சொல்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சிற்றில் அப்படின்னா என்னன்னா சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல் அப்படின்னா வீடு, இல்லைனா இல்லறம், அதாவது வீடு அப்படின்னு சொல்றோம். கல் அலை அப்படின்னா கட்குகை அப்படின்னு சொல்றாங்க. யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவட்பெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககால பெண்பாட் புலவர்களில் ஒருவர் தான் காவட்பெண்டு. இவர் வந்து சோழ மன்னனின் போரவை கோப்பெரு நட்கிள்ளியோட செவிலித்தாயாக விளங்கியவராம். ஸோ சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கிள்ளியோட செவிலித்தாயாக விளங்கியவர் தான் காவட்பெண்டு அப்படின்னு சொல்றாங்க. கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் வந்து சங்ககால மக்களோட வீரத்தை கருபொருளாக கொண்டு பாடல் இயற்றியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் பாடிய பாடல் ஒன்று வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் தான் வந்து நமக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூரில் தான் வந்து இருக்குது. காவட்பெண்டு பாடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புறநானூரில் தான் இருக்குது. புலி தங்கிய குகை அப்படின்ற பாடல். ஸோ புறநானூறு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. இது வந்து பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புறநானூறுன்றது 8 தொகை நூல்களில் தான் ஒன்று. பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக் பேக் பார்க்கலாம். யாண்டு என்னும் சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கு, எங்கே அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்கு அப்படின்னு அர்த்தம். யாண்டு உலனோ அப்படின்றத பிரித்தெழுத கிடைப்பது வந்து யாண்டு ப்ளஸ் உலனோ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து ஆனாதான் ஆன்சர். யாண்டு ப்ளஸ் உலனோ. கல் ப்ளஸ் அலை அப்படின்னா கல் அலைன்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனாதான் வந்து ஆன்சர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கவிதை வந்து பாஞ்சை வளம். ஸோ பாஞ்சை வளம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட வரலாற்றை கூடும் ஒரு கதைப்பாடல் மாதிரி வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாட்டுப்புற இலக்கியம் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. அதாவது சுத்த வீர சூரன் கட்ட பொம்முத்துறை துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன். ஸோ பாஞ்சைன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த நாடான பாஞ்சாலங்குறிச்சியை தான் வந்து குறிக்குது. சூரன் அப்படின்னா என்னன்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். சூரன் அப்படின்னா வீரன். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம். சாஸ்தினா மிகுதி அப்படின்னு சொல்றோம். விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாரணம்னா யானை அப்படின்னு சொல்றோம். வாரணம் 3 சுழி ந வந்துச்சு. வாரணம் அப்படின்னா யானை அப்படின்னு சொல்றோம். பரினா குதிரை. சிங்காரம்னா அழகு. கமுகுனா பாக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். கமுகுனா பாக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறைவில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்து ஆட்சி செய்யும் பாஞ்சாலங்குறிச்சியோட வளங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்யுள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி அதாவது வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையில் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும்.
அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனோட கதைப்பாடல்கள் வந்து பல வடிவங்களில் வந்து வழங்கி வருகின்றன. இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் அப்படின்ற நூல்ல இருந்து இது தொகுத்தது யாருன்னா வானமாமலை. ஸோ வானமாமலை தொகுத்த நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல். அந்த நூலில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த செய்யுள் எடுத்திருக்காங்க. ஸோ ஊர்வலத்தின் முன்னால் வாரணம் அசைந்து வந்தது. வாரணம்னா என்னன்னா யானை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து எது நாயை விரட்டிடும் அப்படின்னா முயலானது நாயை விரட்டிடுமா. மெத்தை வீடு என்று குறிக்கப்படுவது எது அப்படின்னா மாடி வீடு. மாடி வீடை தான் வந்து மெத்தை வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பூட்டும் கதவுகள் அப்படின்றத வந்து பிரித்தெழுத கிடைப்பது வந்து பூட்டும் ப்ளஸ் கதவுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆவண்ணா. தோரண மேடை அப்படின்றது பிரித்தெழுத கிடைப்பது வந்து தோரணம் ப்ளஸ் மேடை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால். அதுக்கப்புறம் வாசல் ப்ளஸ் அலங்காரம் அப்படின்னா வாசல் அலங்காரம். ஸோ இது வந்து ஈனா தான் ஆன்சர். வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம் ஈனா தான் வந்து இதுக்கான ஆன்சர். பொறுத்துகளை பார்த்தோம் அப்படின்னா பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். சாஸ்தி அப்படின்னா மிகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். சிங்காரம்னா அழகு அப்படின்னு சொல்லுவோம். பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசம் காத்த செம்மல் அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்க அப்படின்னா தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்களுக்கு தொண்டு செய்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியம் உடல் தெய்வீகம் வந்து உயிர் அப்படின்னு கருதி தொண்டு செய்தார் மக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் துணிச்சல் பெற்றவர். இவர் வந்து சுத்த தியாகி அப்படின்னு அழைத்தது யாருன்னா தந்தை பெரியார். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து சுத்த தியாகின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது வந்து கேட்பாங்க. சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவரை அழைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் தான். ஸோ இவரோட இளமை காலம் எப்படி இருந்ததுன்னா இவர் பிறந்தது வந்து கிபி 1908 அக்டோபர் 30 நாள் தான் பிறந்திருப்பார். ஸோ அக்டோபர் 30 நாள் பிறந்து அக்டோபர் 30 நாள் வந்து மறைந்திருப்பார். ஸோ 1908 பிறந்தது வந்து 1908 அக்டோபர் 30 அன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் வந்து பிறந்திருப்பார். இவரோட பெற்றோர் பெயர் பார்த்தீங்கன்னா உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இளமையிலே வந்து தாயை இழந்ததுனால ஒரு இஸ்லாமிய பெண் தான் இவர் வந்து பாலூட்டி வளர்க்கப்பட்டார். இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட தொடக்க கல்வி பார்த்தீங்கன்னா கமுதியில் வந்து படிச்சிருப்பாரு. உயர்நிலை கல்வி பார்த்தீங்கன்னா மதுரை பசுமலை பள்ளியிலும் வந்து ராமநாதபுரத்திலும் பயின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொடக்க கல்வி வந்து கமுதியிலையும் உயர்நிலை கல்வி தான் வந்து மதுரை பசுமலையில் இருக்கிற பள்ளியிலையும் அடுத்து ராமநாதபுரத்துலையும் பயின்றிருப்பார். ராமநாதபுரத்தில் படிச்சுட்டு இருந்தப்போ தான் அப்போ வந்து பிளேக் நோய் வந்து பரவியதுனால படிப்பை வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தாமாகவே நிறைய நூல்களை வந்து படித்து அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவருக்கு பல்துறை ஆற்றல் இருக்கும். அதாவது தமிழ் ஆங்கிலம் 2 மொழியிலையுமே வந்து சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தாராம். தமிழ் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் வந்து சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார். அதன் போக பார்த்தோம் அப்படின்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகிய பல துறைகளில் வந்து ஆற்றல் உடையவராக விளங்கினாராம். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் ஆகிய பல துறைகளில் வந்து இவர் ஆற்றல் உடையவராக இருந்திருப்பார். அடுத்து இளமையிலே வந்து இவர் அரசியலில் வந்து ஈடுபாடோட இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட விடுதலை போராட்டத்தில் பங்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து தீவிரமாக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவருக்கு வந்து ஆங்கில அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாங்க. அதாவது வாய்ப்பூட்டு சட்டம்னா என்னென்னா மேடைகளில் வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. வட இந்தியாவில் வந்து வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி வந்து தடை விதிக்கப்பட்டது யாருன்னா பாலகங்காதர திலகர். ஸோ திலகர் வட இந்தியாவில் வந்து திலகருக்கும் அதே மாதிரி தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்க தேவருக்கும் வந்து வாய்ப்பூட்டு சட்டம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவரை வந்து தேசம் காத்த செம்மல் அப்படின்னு அழைத்தது யாருன்னா திருவிக்கா. இவர் வந்து முத்துராமலிங்க தேவர் திருவிக்கா தான் வந்து தேசம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து முன் வந்திருப்பார். அப்போ நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை வந்து தேர்தலில் போட்டியிட வைத்தார் அப்படின்றாங்க.
ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை வந்து தேர்தலில் போட்டியிட வைத்தாராம். இது வந்து 1936 நடைபெற்ற தேர்தலில். ஸோ விருதுநகரில் நடைபெற்ற தேர்தலில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேதாஜியோட இவருக்கு இருந்த தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கச்சிங்கம் என போற்றப்பட்டவர் தான் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரோட அரசியல் குருவாக, அவரை வந்து அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டு இருப்பார். முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட அழைப்பை ஏற்று தான் அவர் வந்து 1939 கிபி 39 வந்து செப்டம்பர் மாதம் 6ஆம் நாள், செப்டம்பர் 6 வந்து நேதாஜி மதுரைக்கு வந்திருப்பார். ஸோ அப்போ வந்து நேதாஜி தொடங்கி இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரோட முயற்சினால் வந்து நிறைய தமிழர்கள் இணைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி அப்படின்ற ஒரு வார இதழை தொடங்கி நடத்திட்டு வந்திருப்பார். முத்துராமலிங்க தேவர் வந்து விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி அப்படின்ற ஒரு வார இதழை வந்து தொடங்கி நடத்திட்டு வந்திருப்பார். ஸோ இவரோட பேச்சாற்றல் பார்த்தோம் அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் வந்து முதல்ல வந்து பேசிய இடம் வந்து சாயல்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. சாயல்குடியில் தான் வந்து விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் வந்து 3 மணி நேரம் வந்து பேசியிருப்பார். அந்த கூட்டத்தில் வந்து பெருந்தலைவர் காமராஜரும் இருந்தாராம். அப்போ இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு வந்து விடுதலை போருக்கு மிகவும் உதவும் அப்படின்ற மாதிரி வந்து காமராஜர் சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்வார்களே, அது சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணாவும் வந்து அவரை புகழ்ந்திருப்பார். அதாவது தென்னாட்டு சிங்கம்னு தேவரை சொல்வாங்களே, அது அவர் வந்து சால பொருந்தும். அவரோட தோற்றத்தை பார்த்த உடனே நினைச்சேன், அவர் பேச தொடங்கியதுமே வந்து சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரோட பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றிற்று உண்மையென பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிடுவது தான் அவரோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூதறிஞர் ராஜாஜியும் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து இவர் ஆங்கிலத்தில் அப்போவே வெள்ளையர் காலத்தில் பேசின பேச்சு வந்து, இவர் பேசிய பேச்சு வந்து வெள்ளையர் காலத்தில் வந்து விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை மாதிரியே இருந்தது அப்படின்னு வட இந்திய இதழ்கள்லாம் அவரை பாராட்டி எழுதியிருப்பாங்க. அதாவது பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசின பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகள் பேசின பேச்சு மாதிரியே இருந்ததாக வட இந்திய இதழ்கள்லாம் வந்து இவரை பாராட்டி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்ப சட்டமன்றத்தில் வந்து ஆற்றிய உரைகளையும் வந்து அனைவரும் பாராட்டினர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவரோட நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள், அவர் பிறந்ததும் அக்டோபர் 30 தான், மறைந்ததும் அக்டோபர் 30 தான். ஸோ அந்த நாள் வந்து தமிழக அரசின் சார்பில் அரசு விழாவாக எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் வந்து தமிழக அரசின் சார்பில் அரசு விழாவாக கொண்டாடுவாங்க. தமிழக சட்டமன்றத்தில் வந்து அவரது திருவுருவப் படம் வந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. தமிழக சட்டமன்றத்தில் வந்து அவரது திருவுருவப் படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அரசு சார்பாக சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் வந்து அவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. ஸோ இவருக்கு எப்போ தபால் தலை வெளியிட்டாங்கன்னா 1995 தான் வந்து இவருக்கு தபால் தலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிகள், இவரோட தேர்தல் வெற்றிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து 37 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுர அரசர் சண்முக ஈஸ்வர சேதுபதியை வந்து எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாரா. ராமநாதபுர அரசர் வந்து யாருன்னா சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் KTK தங்கமணி அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களோட வெற்றியுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம். அந்த மாதிரி வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா KTK தங்கமணி வந்து சொல்லியிருப்பாரு. ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா தேவர். அதே மாதிரி பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட VV கிரி அவர்களோட வெற்றியை தான் இந்திய மாணவர்கள் வந்து பெரிதும் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் வந்து KTK தங்கமணி வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 46 தேர்தலில் வந்து போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பார். இவரை எதிர்த்து போட்டியிட ஆளாதனால 46 போட்டியின்றி வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1952, 57 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற
சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் வந்து போட்டியிட்டு ரெண்டிலுமே வெற்றி பெற்றாராம். சட்டமன்றம் நாடாளுமன்றம் 2 தேர்தலுமே போட்டியிட்டு 1952 57 வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1962 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் உடல் நலக்குறைவு காரணமாக அவரால் பரப்புரை செய்ய முடியல. அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவரோட தேர்தல் ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா 1937 ஃபஸ்ட்டு 37, அடுத்து 46 வந்து போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பார். 46, 52, 57 சொல்லுவோம் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள். அடுத்து 62, கடைசியாக பார்த்தீங்கன்னா 62 சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. ஸோ இவர் வந்து என்னென்னா ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்றது. அதாவது பிறப்பிலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக இவர் வந்து மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருப்பார். அப்போ 1934 மே 12, 13, 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை வந்து நடத்தினாராம். கமுதியில் வந்து குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார். அவரது தொடர் போராட்டத்தினால தான் 1948 வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்டம் வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாநாடு நடைபெற்றது 1934 மே 12, 13, மே 12, 13. அந்த சட்டம் நீக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1948 தான் வந்து குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாநாடு நடத்தினது வந்து அந்த குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு நடத்தினது வந்து கமுதியில் வந்து நடத்தியிருப்பார். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஆலய நுழைவு போராட்டம். ஸோ அதாவது என்னென்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து செல்றதுக்கு ஒரு சாரருக்கு தடை விதிச்சிருப்பாங்க. அதை எதிர்த்து அந்த தடையை எதிர்த்து 1939 ஜூலை மாதம் 8ஆம் நாள், ஜூலை 8, 1939 ஜூலை 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் வந்து நடத்துவோம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பார். மதுரை வைத்தியநாத ஐயர் அர்ச்சகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எதிர்த்து ஆலய புறக்கணிப்பு பண்ணியிருப்பாங்க. தேவர் என்ன பண்ணியிருப்பார்னா திருச்சூழியில இருந்து 2 அர்ச்சகர்களை கூட்டிட்டு வந்து அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து வெற்றி பெற செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினது யார் அப்படின்னா 1939 ஜூலை 8 வந்து மதுரை வைத்தியநாத ஐயர். ஸோ அதுக்கு வந்து அதை வெற்றி பெற செய்தது யாருன்னா தேவர்னால தான் அது வந்து வெற்றி பெற செய்தார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்கிறோம். தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது வந்து திருவிக்கா தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வித்யா பாஸ்கர் அப்படின்னு சொல்கிறோம். பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை, இதெல்லாமே முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தோழர். ஸோ ஜமீன் விவசாயிகள் சங்கம் வந்து ஏற்படுத்தினது யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளோட துயர் துடைக்க பாடுபட்டாராம். உழுபவர்களுக்கே நிலம் என்றாராம். தமக்கு சொந்தமாக 32.5 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை வந்து குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தாராம். தனக்கு சொந்தமாக இருந்த 32.5 சிற்றூர்களில் இருந்த நிலங்களையும் வந்து என்ன பண்ணாருன்னா உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். குத்தகை இல்லாமலே உழுபவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சிந்தனையாளர். அதாவது என்னன்னா கமுதியில் வியாபாரிகள் வந்து விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதுனால விவசாயிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டுட்டு வந்தாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணார்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளோட விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ விவசாயிகளுக்காக அவர் ஏற்படுத்தின இதுக்கு பேர் தான் என்னன்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை ஏற்படுத்தினது யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான். அதே மாதிரி ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தினதும் வந்து முத்துராமலிங்க தேவர் தான். ஸோ தொழிலாளர் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1938 மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களோட தலைவராக தேவர் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக வந்து தேவர் இருந்திருக்காரு. மதுரையிலிருந்து நூற்பா ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்தோடு இணைந்து இவர் 1938 ஒரு போராட்டம் நடத்தினாராம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மதுரையில் நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களோட போராட்டம் வந்து யாரோட சேர்ந்து நடத்தியிருப்பார்னா ப. ஜீவானந்தத்தோடு சேர்ந்து 38 போராட்டம் நடத்தியிருக்காரு. ஸோ அதுக்காக அவர் வந்து 7 மாதம் சிறை தண்டனை பெற்றாராம். 7 மாதம் சிறையிலையும் இருந்துட்டு வந்திருப்பாரு. உழவர்களின் நலன் காக்க வந்து இவர் ராஜபாளையத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான மாநாடு உழவர்களுக்காக இவர் வந்து எங்கே மாநாடு நடத்தியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில். அதே மாதிரி பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் வந்து ஊதியத்துடன் கூடி விடுப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் தொழிலாளர்களுக்காக இவர் வந்து போராடி இருக்காரு. இவரோட சிறைவாசம் அப்படின்னு பார்த்தோன்னா சுதந்திர போராட்டத்தில் வந்து இவர் மிக தீவிரமாக ஈடுபட்டதுனால இவர் வந்து அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை,
வேலூர் போன்ற சிறைகள்லாம் சிறை வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்திருந்த சமயத்தில் வந்து இவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தாமோ அப்படின்னு நகரில் இருக்கிற இராணுவ சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாமோ நகரில் இருக்கிற இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,075. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் வந்து 4000 அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் அவர் வாழ்ந்த நாட்கள் வந்து 20,075. அதில் 4000 நாட்கள் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக அவர் வந்து சிறையில் கழித்த நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தம் வாழ்நாளில் 1/5 பங்கினை வந்து சிறையில் கழித்த தியாக செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை தம் வாழ்நாளில் 1/5 பங்கினை வந்து சிறையில் கழித்த தியாக செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர். இவர் 2 தடவை பார்த்தீங்கன்னா பர்மா போயிருப்பார். எப்போனா 1936லையும் 55லையும் 1936, 55 ஆகிய ஆண்டுகளில் வந்து பர்மா போயிருப்பார். அப்போ பர்மாவில் என்ன பண்ணுவாங்கன்னா புத்த பிட்சுகளில் உயர்ந்தவர்களுக்கு வந்து பெண்கள் வந்து தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளிப்பாங்களாம். ஸோ தேவர் வந்து பர்மாவுக்கு போயிருந்தப்ப அவருக்கு அத்தகைய வரவேற்பளிக்க முன் வந்தாங்க. ஆனால் அது வந்து தேவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி அதை ஏற்க மறுத்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாடு போற்றும் நன்மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தார் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை வந்து விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமவம்சராக, இந்திய தாயின் நன்மகனாக விளங்கினார் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து கடைசியாக மறைந்த ஆண்டு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963, கிபி 1963 அக்டோபர் 30ஆம் நாள் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் பிறந்தது 1908 அக்டோபர் 30, மறைந்தது 1963 அக்டோபர் 30 அன்னைக்கு வந்து மறைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக் பேக் பார்க்கலாம். முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாயல்குடி. அங்கே தான் வந்து காமராஜரும் அந்த கூட்டத்தில் இருந்திருப்பார். சாயல்குடியில் தான் விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்பில் வந்து அவர் உரையாற்றியிருப்பார். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி அப்படின்ற விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி அப்படின்ற ஒரு வார இதழை வந்து தொடங்கி நடத்திட்டு வருவார். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவரை புகழ்ந்தது யாருன்னா திருவிக்கா. சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது தான் வந்து யாருன்னா பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. தேசம் காத்த செம்மல்னு சொன்னது வந்து திருவிக்கா. ஸோ அடுத்து வந்து கப்பல் ஓட்டிய தமிழர் அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வஉசி பற்றி ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தன் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார். ஸோ இந்திய கடலாட்சி வந்து எமதே எனக்கு அறுதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறி கலங்க நெறி மயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி ஸோ சிதம்பரனார் பேசின மாதிரி ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தூத்துக்குடி துறைமுகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முன்னாளில் வளமுற்றிருந்த கொட்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாளில் வளமுற்றிருந்த கொட்கை பெருந்துறையோட வழித்தோன்றல் தான் தூத்துக்குடி துறைமுகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருவள்ளுவர் தான் சொல்லியிருப்பார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொன்னது வந்து திருவள்ளுவர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வசையை ஒழிப்பதற்காகவே இந்நகரில் அதாவது தூத்துக்குடியில் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிதம்பரனார் அவர்கள் தான் வந்து தூத்துக்குடியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதோட தலைவராக யார் இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துறையார் இருந்திருப்பார். அந்த பாண்டித்துறையார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரிலே தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர். அதாவது மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் தான் பாண்டித்துறையார். அவர் வந்து அந்த கம்பெனியோட தலைவராக இருந்திருப்பார். சிதம்பரனார் வந்து செயலாளராக இருந்திருப்பார். சுதேச கப்பல் கம்பெனியில் வந்து பாண்டித்துறையார் தலைவராகவும் சிதம்பரனார் வந்து செயலாளராகவும் இருந்திருப்பார். ஸோ வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அந்த கப்பல் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னா தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக கப்பல் வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலலாம் வந்து எப்படின்னா
வெள்ளைக்காரர்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா துரைத்தனத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ துரைத்தனத்தார் வந்து என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும், எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அப்படின்றது வந்து சுதேச மந்திரம். அது வந்து எங்கேருந்து பிறந்ததுன்னா வங்க நாட்டிலே இருந்து பிறந்ததா, வங்காளதேசம். அதாவது வந்தே மாதரம் மேற்கு வங்காளம். ஸோ வந்தே மாதரம் அப்படின்ற சுதேச மந்திரம் வந்து வங்க நாட்டிலே பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றவர் மராட்டிய வீரர், அவர் தான் யாருன்னா பாலகங்காதர திலகர். அதுக்கப்புறம் வந்து தென்னாட்டிலே நாவீருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்கிறாரு. சிதம்பரனார் வந்து தென்னாட்டிலே நாவீருடைய நண்பர் பாரதியார், அவர் அஞ்சா நெஞ்சினர் செஞ்சொற்கவிஞர், வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு சொல்லி பாடினது யாருன்னா பாரதியார் தான். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு பாடினது பாரதியார். ஸோ அதுக்கப்புறம் சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இதை வந்து சொன்னது யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி தான் பின்ஹேன்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் என்ன சொல்லியிருப்பார்னா சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடத்தில் விடுதலை பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. ஸோ சிதம்பரனாருக்கு வந்து இரட்டை தீவாந்திர தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. ஸோ அதை வந்து சிறை தண்டனையாக மாற்றுறாங்க. அதனால அவர் என்ன பண்ணியிருப்பார்னா 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் வந்து கொடுமணி செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. 6 வருஷமாக கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் வந்து கொடுமணி செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவருந்த மெய்வருந்த செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்வார்னா தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரனார் தான். தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லைகளை எல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்கள் எல்லாம் வென்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆங்கில மொழியில் ஆலன் இயற்றிய நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை வந்து மனம் போல் வாழ்வு அப்படின்ற தலைப்பில் வந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ ஆங்கில மொழியில் வந்து ஆலன் எழுதிய நூலில் வந்து ஒன்றை வந்து மனம் போல் வாழ்வு அப்படின்ற தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ மனம் போல் வாழ்வு அப்படின்ற நூல் எழுதினது யாருன்னா சிதம்பரனார் தான். அதே மாதிரி மெய்யறம் மெய் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு 2 சிறு நூல்கள் எழுதியிருப்பார். மெய் அறிவு மெய் அறம் அப்படின்னு 2 சிறு நூல்களை வந்து எழுதியிருப்பார். ஸோ இப்போ இந்த வ.உ. சிதம்பரனார் பற்றி பேசுவதாக, அதாவது வ.உ. சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த இந்த பாடப்பகுதி வந்து எழுதினது யார், எந்த நூல்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா கடற்கரை நிலை அப்படின்ற நூல்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. கடற்கரை நிலை. ஸோ இந்த கடற்கரை நிலைன்ற நூல் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்பி சேதுபிள்ளை தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ராப்பி சேது அப்படின்னு சொல்லுவாங்க. ராப்பி சேது பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவராம். இவரை வந்து சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர். ஸோ சொல்லின் செல்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராப்பி சேதுபிள்ளை. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ சொல்லின் செல்வர்னா ராப்பி சேதுபிள்ளை, சொல்லின் செல்வன்னா அனுமன் அப்படின்னு சொல்லுவோம். செல்வர்னா தான் வந்து ராப்பி சேதுபிள்ளை. ஸோ செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பனவற்றை வந்து உரைநடைக்கு கொண்டு வந்தவர் வந்து இவர் தான். செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை வந்து உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் வந்து ராப்பி சேதுபிள்ளை தான். ஸோ இவரோட தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு தான் இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் தான் வந்து இந்திய அரசோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல். இதை எழுதுனது வந்து யார், இந்த தமிழ் இன்பம்ன்ற நூல் எழுதுனது யாருன்னா ராப்பி சேதுபிள்ளை தான். ஸோ இவரோட மற்ற நூல்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரையினிலே,
கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காரு. ஸோ கடற்கரையினிலே அப்படின்ற நூலில் இருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த கதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கணம் பார்க்கலாம். வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்குனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை. ஸோ எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்களை பயன்படுத்தும் முறை தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முன்னோர்கள் பார்த்தோம்னா எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினாங்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்கிறோம் நார்மலாக. ஸோ வழக்கு வந்து 2 வகைப்படும் சொல்கிறோம். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி. இயல்பு வழக்குனா ஒன்றும் கிடையாது, ஒரு பொருளை வந்து அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் இயல்பு வழக்கு. ஸோ ஒரு பொருளை எப்படி சொன்னமோ அதே மாதிரி இயல்பான சொற்கள், இயல்பு வழக்குனா இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது தான் வந்து இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். இயல்பு வழக்கு 3 வகைப்படும். வழக்குனா 2 வகை இருக்குது. இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைப்படும். அதான் என்னென்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இலக்கணம் உடையது அப்படின்னா என்னென்னா, ஸோ அதாவது இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல். இலக்கண நெறி வந்து மாறி இருக்காது. இலக்கண நெறி வந்து மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் இலக்கணம் உடையது. எடுத்துக்காட்ட நிலம், மரம், வான், எழுது, இது எல்லாமே வந்து எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் தான் வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கண போலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இல்லத்தோட முன்பகுதியை இல்முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லத்தோட முன்பகுதியை இல்முன் அப்படின்னு சொல்லாமல் முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளையோட நுனியை கிளை நுனின்னு சொல்லாமல் நுனிக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலக்கண முறைப்படி அமையாவிடினும் இலக்கணம் உடையவை போல ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலியில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சொல் வந்து முன்பின் பகுதிகள் வந்து இடம் மாறி வரும். இலக்கண போலினா இலக்கணம் உடையது போல தெரியும், ஆனால் அதில் உண்மையிலே இலக்கணம் இல்லை அப்படின்ற மாதிரி மீனிங். அதோட முன்பின் பகுதிகள் மட்டும் இடம் மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலியை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலியை வந்து முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண போலிக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்றில்னா அது இலக்கண போலி. நுனிக்கிளை, முன்றில், நுனிக்கிளை. அப்புறம் வந்து புறநகர், கால்வாய், புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண், இதெல்லாமே இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வாசல், வாயில் பார்த்தீங்கன்னா இல்லத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய்னு சொல்லுவாங்க. இல்லத்தின் வாயை இல்வாய் அப்படின்னு தான் குறிப்பிடணும், ஆனால் அப்படி குறிப்பிடாமல் அவங்க வாயில் அப்படின்னு மாற்றி சொல்கிறாங்க. ஸோ வாயில் அப்படின்றது என்னென்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறாங்க. வாயில் அப்படின்றது என்னென்னா இலக்கண போலி, அதுவே வாசல் அப்படின்றது தான் மருவு. வாயில்ன்ற இலக்கண போலி தான் மருவி கடைசியில் வாசல் அப்படின்ற மருவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இலக்கண போலினா என்னென்னா முன்றில், நுனிக்கிளை, புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண், வாயில், இதெல்லாமே என்னென்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்கிறோம். மருவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துறது இல்லை. இப்போ தஞ்சாவூர் என்னன்னு சொல்லுவோம்னா தஞ்சைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரும் சொற்கள் தான் வந்து சிதைந்து வர்ற சொற்களை தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்கிறோம். கோயம்புத்தூரை கோவை, கும்பகோணத்தை குடந்தை, அப்புறம் எந்தை, போது, சோனாடு. ஸோ இதெல்லாமே என்னென்னா மருவு அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை, நெல்லை, கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு, இதெல்லாமே என்ன அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இயல்பு வழக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 3 வகை பார்த்தோம். வழக்கில் பார்த்தோன்னா 2 டைப் பார்த்தோம். அதாவது இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2 வகை பார்த்தோம். இயல்பு வழக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி வழக்கு பார்க்க போகிறப்ப. ஸோ தகுதி வழக்குனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் தகுதி வழக்கு. ஸோ இயல்பாக இருக்கிற சொல்ல இயல்பாகவே குறிப்பிடுவது வந்து இயல்பு வழக்கு. தகுதி வழக்கு அப்படின்னா தகுதியற்ற சொல்ல தகுதியான வேறு சொல்லால் குறிப்பிடுவது தான் வந்து தகுதி வழக்கு அப்படின்னு சொல்கிறோம். தகுதி வழக்குலையும் பார்த்தீங்கன்னா 3 வகை இருக்குது. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். இடக்கரடக்கல்னா என்னென்னா,
பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வந்து தகுதி உடைய வேறு சொற்களால் சொல்வது தான் இடக்கரடக்கல். அதாவது பிறரிடம் வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை வந்து நாகரிகம் கருதி தகுதி உடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் இடக்கரடக்கல். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே மங்களம், மங்களம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களம் இல்லாத சொல்ல நம் முன்னோர் என்ன பண்ணாங்கன்னா மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை தான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, செத்தார் அப்படின்றத அந்த காலத்தில் துஞ்சினார் அப்படின்னு சொல்லுவாங்களாம், இந்த காலத்தில் வந்து இயற்கை எய்தினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் மங்களம் அப்படின்றது. ஸோ ஓலை அப்படின்றத வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓலைனா திருமுகம். கருப்பு ஆடு அப்படின்றத வந்து வெள்ளாடு அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கை அணை அப்படின்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சுடுகாடு அப்படின்றத வந்து நன்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொல்லை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழு குறினா என்னென்னா, ஒரு குழுவினருக்கு மட்டும் ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை வந்து குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் தான் வந்து குழுவுக்குறி. அது வந்து மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ளாத வகையில் தமக்குள்ள மட்டும், அந்த குழுவினர் வந்து தமக்குள்ள மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி சில செய்திகளை வந்து பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சு கொள்ளும் வகையில் பயன்படுத்தும் சொற்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழுவுக்குறி. அதாவது ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்களை தான் குழுவுக்குறி. பொன்னை வந்து பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தோன்னா பொற்கொள்ளர். பொற்கொள்ளர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொன்னை பரி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே ஆடையை காரைன்னு சொல்லுவாங்களாம். யாருன்னா யானைப்பாகர்கள். யானைப்பாகர் வந்து அவங்களுக்குள்ள ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ தகுதி வழக்குன்னு எடுத்துட்டாலும் 3 வகை இருக்குது. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா, இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி 3மே ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் தான் வந்து இடக்கரடக்கல் அப்படின்றது. மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமான சொற்களால் குறிப்பிடுவது வந்து நம்ம மங்களம்னு சொல்கிறோம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரிகிற மாதிரி சொல்கிறது தான் வந்து நம்ம குழுவுக்குறி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து போலி பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் போலி அப்படின்னு பார்த்தோன்னா, போலினா என்னன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஔவையார் தான் சொல்லியிருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னது வந்து ஔவையார் தான். அதுவே அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரம் எழுதுனது வந்து யாருன்னா திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அப்படின்ற அதிகாரம் எழுதியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா அறம்னு சொல்கிறோம், அதே இதில் வந்து அரண்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டுலேயுமே அதே பொருளை தான் குறிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோட முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது தான் போலி எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு போலினா என்னென்னா போல இருத்தல் அப்படின்னு மீனிங்கா. ஸோ போலி அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா போல இருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். போலி வந்து 3 வகைப்படும் சொல்கிறாங்க. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு போலி 3 வகைப்படும். ஸோ முதல் போலினா ஒன்றும் கிடையாது. முதல் எழுத்து பார்த்திங்கன்னா பசல்னாலும் பைசல்னாலும் ஒன்று தான். ஆனால் முதல் எழுத்து வந்து மாறி வருது. மஞ்சுனா மைஞ்சு அப்படின்னும் சொல்லலாம். மயல் அப்படின்னா மயல் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அப்போ முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அப்படின்னா அதைத்தான் முதற்போலி அப்படின்னு சொல்கிறோம். சொல்லோட முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்தும் அதே பொருள் தான் தருது அப்படின்னா அதுதான் முதற்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இடைப்போலினா அமைச்சு அப்படின்றத அமைஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இளஞ்சி அப்படின்றத இளைஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். அரையர் அப்படின்னா அரையர். ஸோ ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறலை. ஸோ அப்போ ஒரு சொல்லோட இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்தாலும் அதோட பொருள் மாறினா அது வந்து இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கடைப்போலி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அகம்னா அகன், நிலம்னா நிலன், முகம்னா முகன், பந்தல்னா பந்தர், சாம்பல்னா சாம்பர். இதில் பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து வந்து மாறி வருது, ஆனால் பொருள் மாறலை. அப்போ இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து வருவது தான் கடைப்போலி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கடைப்போலி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து வருமா. இதில் பார்த்தாலே தெரியுதுல, அகம்னா அகன். அப்போ மகர எழுத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நகர எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லகர எழுத்துக்கு பதிலாக ரகர எழுத்து வரும். பந்தல் அப்படின்னா அதை பந்தர்.
அப்போ பந்தர் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். பந்தர் என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. கடைப்போலி. ஓகேவா? பந்தர்ன்றது கடைப்போலி. ஸோ அப்போ இல் அதாவது லகரை எழுத்துக்கு பதிலாக ரகரை எழுத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போலி அப்படின்னா 3 வகை இருக்குது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலின்னு சொல்கிறோம். அதே மாதிரி முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. முற்றுப்போலினா என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எழுத்துமே மாறுபட்டு வந்து பொருள் மாறாமல் வர்றது தான். ஸோ இப்போ 5 எடுத்துட்டிங்கன்னா 5 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 5ன்றதுல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே 5 அப்படின்றதுல உங்களுக்கு மாறுபட்டு வந்திருக்கு. அப்போ 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அது 5ன்ற பொருளை தான் தருது. ஸோ அப்போ இதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது தான் முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்றதை 5ன்னு சொல்கிறது தான் வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பொறுத்துக்க பாருங்கள். இதில் வந்து பந்தர் அப்படின்றது என்ன அப்படின்னா கடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். பந்தல்னாலும் பந்தர்னு சொல்லலாம். அப்புறம் மைஞ்சுன்றது என்னென்னா மஞ்சு அப்படின்னு சொல்லலாம், மைஞ்சுன்னு சொல்லலாம். இது வந்து முதற்போலி அப்படின்னு சொல்கிறோம். 5 அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அனைத்து எழுத்துக்களுமே 5ன்றது தான் 5ன்னு சொல்கிறோம். இது வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம். அரையர் அப்படின்றது வந்து அரையர் அப்படின்றது தான் அரையர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இடைப்போலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும் சொல்கிறாங்க. அதான் என்னென்னா ஒரு தொடர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எழுவாயும் இருக்கும், பயனிலையும் இருக்கும், நடுவில் செய்யப்படுபொருளும் இருக்கும். ஸோ எழுவாயின்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொடரில் யார், எது, எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவது தான் எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக எழுவாய்னா நம்ம பெயர் சொல்னு சொல்லுவோம். ஒரு பெயர் வந்துச்சுனாலே அது எழுவாய், பெயர் சொல் வந்துச்சுனாலே அது எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யார், எது, எவை ஆகிய சொற்களுக்கு விடையாக அமையும் சொல்கிறாங்க. நீலன் பாடத்தை படித்தான். பாரி யார், புலி ஒரு விலங்கு. இதில் நீலன், பாரி, புலி இதெல்லாமே பெயர் சொல். இதை வந்து நம்ம நார்மலாக எழுவாய்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பயனிலைனா என்ன அப்படின்னா ஒரு தொடரை வினை, வினா, பெயர், வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது தான் பயனிலையாம். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது வந்து ஒரு வினைச்சொல். கரிகாலன் யார், இது வந்து ஒரு வினாச்சொல். கரிகாலன் ஒரு மன்னன், மன்னன்றது பெயர் சொல். ஸோ வினை, வினா, பெயர் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடித்து வைப்பது வந்து பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தது யார், எது, எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக அமைவது தான் எழுவாய். யார், எது, எவை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடிவது வந்து பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் செய்யப்படுபொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாரை, எதை, எவற்றை, யாரை, எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது வந்து செய்யப்படுபொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார், நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். ஸோ யாரை, எதை, எவற்றை ஆகியவற்றுக்கு வந்து விடையாக அமைவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படுபொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். பேலட், பேலட்னா என்னென்னா கதைப்பாடல் அப்படின்னு சொல்லுவோம். பேலட் அப்படின்னா கதைப்பாடல் அப்படின்னு சொல்கிறோம். கரேஜ், கரேஜ்னா என்னென்னா துணிவு, கரேஜ் அப்படின்னா துணிவுன்னு சொல்கிறோம். சாக்ரிஃபைஸ்னால் தியாகம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னா அரசியல் மேதை அப்படின்னு சொல்லுவோம். எலோகுஷன், எலோகுஷன்னா பேச்சாற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. எலோகுஷன்னா பேச்சாற்றல். யூனிட்டினா ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம், ஸ்லோகன்னா முழக்கம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம்னு சொல்கிறோம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 7th இயல் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இயல் 4 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.